ஃப்ரெண்டு வீட்டு தோட்டத்துல பேஷன் ஃப்ரூட் செடி வந்து நல்லா கொடி மாரி படர்ந்திருந்ததுங்க. காயுமே பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்டது வச்சிருந்தது. நல்லா பளபளன்னு பார்க்கவே ஆசையா இருந்ததுங்க. 2 காய் பழுத்து இருந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குமே குடுத்து விட்டாங்க. எனக்கு வந்து இந்த பேஷன் ஃப்ரூட்ட பார்க்கும்போது சின்ன வயசு ஞாபகம் தாங்க வரும். நான் 6த் படிக்கும்போது எங்க அத்தை வீட்ல இந்த செடி வச்சிருந்தாங்க. அப்பலாம் பேஷன் ஃப்ரூட்னே எங்களுக்கு தெரியாதுங்க. அத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரஸ்னா பழச்செடின்னு தான் சொல்லுவாங்க. பார்க்கறதுக்கு ரஸ்னா ஜூஸ் மாரியே இருக்குது அப்படின்ட்டுங்க. அதுவும் வீட்டு வாசல்ல வந்து நல்லா ஷீட் இழுத்து விட்டுருப்பாங்களாங்க. செடி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கு அதுக்கும் ஏகப்பட்ட காய் இருக்குங்க. வீட்டுக்கு யாரோ உறம்பறை வந்தா போதும், "கண்ணு ரஸ்னாப்பழம் 2 பறிச்சுட்டு வா" அப்படிம்பாங்க. பறிச்சுட்டு வந்துங்க உள்ள ஃப்ளஷ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர்ல நெறைய சீடோட இருக்கும். அத வந்து தண்ணீல போட்டு கரைச்சுங்க, கொஞ்சம் சர்க்கரை போட்டு வடிகட்டி குடுப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்பலாம் இந்த பழத்துக்கு வந்து பேஷன் ஃப்ரூட்னே தெரியாம எங்களுக்கு புடிச்ச பேர வச்சிருக்கோம் பாருங்க. இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கும். ஆனா, அதுக்கு நமக்கெல்லாம் சொல்ல தெரியாதனாலங்க, நமக்கு புடிச்ச பேர வச்சுப்போம். இந்த மாரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா, கண்டிப்பா சொல்லுங்க.